வணக்கம், உங்கள் மீனவன். இன்னைக்கு நம்ம வந்து பைக்கில் போய்கிட்டு இருக்கோம். எங்கன்னா சிங்கி கொடுக்க போகிறோம். நம்ம போட்டில் வந்து சிங்கியை முதல்ல சிங்கி எங்கே நம்ம போட்டில் எப்படி வந்திருக்கு, எவ்வளோ வந்திருக்குன்னு அதை பார்ப்போம். அதுக்கப்புறம் அதை எப்படி விற்கிறோன்னு சொல்கிறதையும் பார்ப்போம். கீழே கீழே வைட கீழே சில தண்ணீர் இது தண்ணி சிங்கியா கிழிச்சிங்கியா உழவு கிளி கிழிச்சிங்கன்னா ஒரு சிங்கி கிடச்சி உழவு மன்னர் மன்னர் நாளைக்கு கச்சா உனக்கு மாலை எடுத்து எடுப்போம். வீட்டில் வீடியோலாம் சின்ன தெரியுது, நேரில் பெருசாக இருக்கானா? அவன மாதிரி சிங்கினா கூட ஒரு 10 இறங்கி இருக்கு கடிச்சு. இந்தியா பற்றி எவ்வளோ சிங்கி பிடிக்கானே சரி பார்த்து ஆடைய வள ஃபுல்லாக கிளம்பாது. ஆடையவா கரையதான் வெறும் பாசி தான். பாசி மண்ணெண்ணெய் தட்டி விடுவா. இப்படியே கொண்டு போவ இல்ல கீழே தட்டி விட்டு தான் அடிப்பிய. வேற எதுல தட்டு மண்ணுன்னா அள்ள முடியாது. ஏதாவது சாக்கு ஒண்ணு போடுது இல்ல சும்மா. ஆமா 100 கிலோமீட்டர் போறாங்க, சாக போகுது. நீங்க அப்படியே அறியல ரெண்டு சிங்கி அப்படி பிடிச்சி ஆஃப் ஆயிட்டான் அவன். இந்த மண்டை அரைச்சிடுங்க மாற்றி மாற்றி கிடக்கிற மண்ணை போட்டு கிளப்பியாச்சு. ஆமாம் சரியா சாலிட்டி கிளாடு சாலிட்டியாரா சரி. அப்போ அப்படியே நாங்கள் சிங்கம் கொண்டுக்கிட்டு சாயல்குடி பக்கம்தான், அங்கே போய் தான் வைக்க முடியும். ஏன்னா இங்கே வியாபாரி இருப்பாங்க. இங்கே உள்ளவங்க ஒரு ரேட்டு போடுவாங்க, அங்கே ஒரு ரேட்டு. அங்கே வந்து போய் விட்டோம்னா ஒரு 100 ரூபா கூட போகும். அதனால சாயலுடி ஒரு சிங்கி மட்டும் இருந்துச்சுன்னா பரவாயில்ல, 100 ரூபா தானேன்னு சொல்லி விட்டுட்டு கொடுத்துடலாம். ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 7-8 சிங்கி இருக்கிறதுனால எப்படி பார்த்தாலும் ஒரு 700 800 இங்கே கம்மியாக போகும். அதனால நம்ம சாயலுடி போகிறோம். ஒரு பாலத்து மேலோடி போகிறோம். ஸ்கூல் பஸ் போகிறோம். மாலையம்மா உடைய கடந்து போய்கிட்டு இருக்கோம். சாயலுடி வரப்போது மாலையம்மா உடையனா அது ஒரு கோவில். அந்த கோவிலை கடந்து அப்படியே வர்ற ரெண்டு பக்கமே விவசாயம். அதுதான் சார் நல்லா ஆட்டிடுறது எப்படிதான் பவரு. செவன்த்து பார்க்கான மகனை பார்க்கலாம். கூப்பிட பூவை கட்டா பூவத்தை Ini
சரக்கில் அதுவே 449. 800 வந்து அந்த சரக்கில் இருக்குது. 600 கிராம் இருக்குது. 300 அது ஒரு ப்ளஸ்ஸு 400 வருது. 600 வருது. இது சிக்கன்டா ஏடு ஏடு சிக்கன் தான் 2 தானே வரும். 3 4 இதுக்கு கவுண்ட் எத்தனை? அப்படியே ஃபுல்லாக சிங்கி இருக்கு. ஏன்னா அதை எடுத்துட்டோன்னா வச்சு பாருங்களேன். நல்ல சைஸ் நல்ல சைஸ் அது. 3200 4 300 இதுக்கெல்லாம் ஓடுது. அதுக்குள்ளே ஓடி செடு நம்ம சிங்கியை விற்றுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. எவ்வளோக்கு விற்றுச்சு அப்படின்னு சொல்கிறத உங்களுக்கு இங்கே வச்சு நான் காமிக்கிறேன். அந்த பில்லு போட்டிருக்காங்க பாருங்கள். நமக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு இடம் கொடுத்தோம் பார்த்தீங்களா, 1,300 இருந்துச்சு சிங்கி. அது வந்து 1040 ரூபா. அதுக்கு எவ்வளோ ரேட்டு போட்டிருக்காங்கன்னா 800 ரூபா போட்டிருக்காங்க. 1 kg 800 ரூபா. அதனால தான் அது 1040 ரூபாய்க்கு போயிருக்கு. அது வந்து சின்ன சிங்கி. அதுலேயே நான் பிரித்து கொடுப்போம். அதுக்கப்புறம் உள்ளது வந்து லைஃப்னு சொல்லுவாங்க. 1F 1/2 கிலோ எல்லாம் சேர்ந்து கிடந்தது. அது வந்து 4,300 இருந்துச்சு. 4 கிலோவும் 300 கிராமும் இருந்துச்சு. நீங்கள் அந்த இடையில வீடியோவில் பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இடையில இருந்திருக்கும். அது வந்து 1 kg வந்து 1800 ரூபா. அது ஒரு 7740 ரூபா. மொத்த ரெண்டையும் கால்குலேட் பண்ணும்போது எவ்வளோ டோட்டலு? 8700 ரூபா. 8780 ரூபா. 8780 ரூபாய்க்கு நமக்கு விற்றுருக்கு. நம்ம காசு எல்லாமே வாங்கிட்டு வந்தாச்சு. இனிமேல் வந்து ரொம்ப நாள் கழிச்சு நமக்கு சிங்கி வந்திருக்கு. அதான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். அதே மாதிரி இந்த சிங்கியெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு ஒரு நிறைய வித்தியாசம் இருக்குது. அதை பற்றிலாம் நம்ம சொன்னோன்னா நிறையா சொல்லலாம். நான் வந்து சிங்கினா 4000 ரூபாய்க்கு போகும், 2000 ரூபாய்க்கு போகும், 3000 ரூபாய்க்கு போகும், 1000 ரூபாய்க்கு போகும், கம்மியாகவும் போகும் சொன்னல. அதெல்லாம் ஒவ்வொரு கிரேடு அப்படியே அந்த தரம் பிரித்து எடுப்பாங்க. அந்த தரம் அதில் முதல் தரம் தான் நான் சொன்னது 4000 ரூபா. அதுக்கு அடுத்த தரங்கள்லாம் இந்த ரேட்டுகளுக்குள்ள வந்துடும். இப்போ 1800 ரூபா வந்துருச்சா. அப்புறம் பார்த்தீங்கன்னா வெறும் 800 ரூபாய்க்கும் இருக்குது. இதை விட கம்மியாகவும் விற்கும். 200 ரூபாய்லாம் இதை விட கம்மியாக இருக்கும். 600 ரூபா அந்த ரேஞ்சுக்கு தான் இருக்கும். பாருங்கள், உங்களுக்கு வந்து நம்ம சிங்கி பிடிச்சோம். இது எல்லா பற்றியும் சொல்லிட்டோம். நீங்கள் இந்த லேப் ஸ்டார் சாப்பிட்ருக்கீங்க, சிங்கி சாப்பிட்ருக்கீங்க, கமாலில் சொல்லுங்கள். தெங்கப்பில் நீங்கள் எல்லாம் சிங்கி சாப்பிட்ருக்கீங்களா? சின்ன வயசுலையா? சின்ன வயசுல சாப்பிட்ருக்கான். இப்போ இவங்க பெரிய பிள்ளைங்களா இப்போ வந்து காலேஜ் போய்கிட்டு இருக்காங்க. ஒன்றாங்களா சின்ன பிள்ளைகளை படிச்சு சாப்பிட்டீங்க என்னமோ? அப்போ இதுவும் சின்ன பிள்ளை தானே. சின்ன வயசுல எந்த வயசுல சாப்பிட்டீங்க? போய் தலை செய்வுங்க. நீங்கள் சாப்பிட்ருந்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நாங்கள்லாம் சாப்பிட்ருக்கோம் கொரோனா டயத்தில். இதை இப்போ ஏன் இது இவ்வளோ விலை போகுது அதையும் சொல்கிறேன். இது வந்து இங்கே ஏற்ற மாட்டாங்க. நீங்கள் அங்கே போனால் பார்த்துருப்பீங்க. நம்ம எல்லாத்தையும் உயிரோட அந்த தொட்டியில் வந்து மோட்ரு போட்டு உயிரோடு ஓட விடுவாங்க. அப்படியே உயிரோடையே வெளிநாடு அனுப்பிடுவாங்க. உயிரோட பக்கத்துலலாம் கொடுக்க மாட்டாங்க. ஃபாரின் எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. அதை பண்ணுற ப்ராசஸே ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். சிங்கியை வந்து அப்படியே புல் ப்ரோசன் ஆக்கி கோமாவுக்கு கொண்டு போய் சாகாது, கோமாவில் இருக்கும். அப்படியே கொண்டு போய் ஃபாரின் ஏற்றிடுவாங்க. ஃபாரினில் போய் அங்கே போய் தண்ணி தொட்டிக்குள்ள விட்டோடனே உயிரோடு ஓடிடும். அதுதான் அதோடைய ப்ராசஸ்ஸு. அந்த ஃபாரினுக்கு தான் இந்த ரேட்டுக்கு எடுப்பாங்க. நம்ம லோக்கல் மக்கள்லாம் இந்த ரேட்டுக்கு வாங்கி சாப்பிட மாட்டாங்க. அதையும் இந்த இடத்துல சொல்லிக்கிறோம். மீனவர்கிட்டேருந்து அவங்க வாங்குவாங்க. கொரோனா டயத்தில் இந்த எக்ஸ்போர்ட் நின்றுச்சு. வெளிநாடு ஏற்றுமதி பண்ணலை. அந்த டயத்தில் வந்து நாங்கள் இதை வந்து சாப்பிட்ருக்கோம். ஏன்னா இதை வாங்கக்கூட ஆள் இருக்காது. அப்போ நம்ம வந்து இதை வந்து நம்ம சாப்பிட்டு பார்ப்போமேனு சாப்பிட்ருக்கோம். அந்த டயத்தில் நிறையா சாப்பிட்டு இதோட ருசியை உணர்ந்துருக்கோம். சூப்பராக இருக்கும். பாய், நன்றி.